கர்த்தர் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? அந்த நாளிலும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளிலே கூட என் அன்பு தெய்வ பிள்ளையை நின்று கொண்டு இருக்கிற இடம் புதிதான ஒரு இடமாக இருக்கிறது. பலூன் கட்டியிருக்கிறது, என்ன ஏதுன்னு தெரியலன்னு சொல்லி யோசிக்கிறீங்க இல்லையா? இயேசு ரட்சிக்க அழைக்கிற திருச்சபையினுடைய முதல் கிளை சபையை கர்த்தர் தொடங்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அந்த இடத்துல இருந்து தான் இன்னும் கொஞ்சம் மணி நேரங்களிலே பிரதிஷ்டை உண்டு. அதற்கு முன்பாக உங்களை நான் வாழ்த்து வரவேற்கிறேன். ஜெபித்த உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புஸ்தகம் 150வது சங்கீதம் 2வது வசனம், அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள், மாட்சிமையோடு பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள் என்று சொல்லி, உண்மையாகவே ஆண்டவர் எங்களுக்கு வல்லமையான காரியத்தை செய்திருக்கிறார். இந்த வேளையிலே நான் துதித்தே ஆக வேண்டும், நீங்களும் துதிங்க. என் அன்பு தேவ பிள்ளையை, துதித்திலே இன்பம் என்று சொல்லி பார்க்கிறோம். துதிக்கிற இடத்திலே ஆண்டவர் இருக்கிறார். துதிக்கிற மக்களுக்கு மத்தியிலே கர்த்தர் கிரியை நடப்பிக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியே யோசபாத்தின் காலத்தில் அவர்கள் செய்தார்கள். அப்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். 3 ஜாதி மக்களுக்கு விரோதமாக கர்த்தர் அங்கே ஒரு யுத்தத்தை பண்ணினார். ஜெயம் இஸ்ரவேலுக்கு உண்டானது. இன்றைக்கு தேவ சமூகத்துக்குள்ளாய் துதிங்க. அவர் வல்லமையான காரியத்தை செய்தார், மகிமையான காரியத்தை செய்தார். உன் வாழ்க்கையில் வல்லமையான காரியம் நடக்க போகிறது, அற்புதம் நடக்க போகிறது, மகிமை பொருந்திய காரியம். ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்றே கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். ஆகையால் பயப்படாதிருங்கள். தேவ சமூகத்துக்குள்ளே ஜெபிங்க. இந்த பிரதிஷ்டைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தடைகள் உடைய, எல்லா கட்டுகள் உடையும்படியாக கர்த்தர் இன்றைக்கு பெரிய வல்லமையான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபிப்போமா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்தகள் அல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற அந்த நாளிலும் கூட ஆண்டவரே, எங்களோடு கூட பேசின உடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், உடைய வல்லமுள்ள கிரியைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆலயத்தை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், ஆண்டவரே கட்டி நீர் ஆண்டவரை பிரதிஷ்டைக்குள்ளாக கொண்டு வந்ததற்காக நன்றி. கர்த்தர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கர்த்தர் பிரதிஷ்டை செய்ய போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டியா. உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைத்து எல்லா தடைகளும் உடைங்க. இந்த நாளில் பிறந்தநாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன், ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியத்தை செய், வழிநடத்தும். இயேசு ரத்தம் செய், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.